என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உல்லன் நூல், குரோஷெட் நீடில், சீசர், இதுதான் தேவை குரோஷெட்டுக்கு. இன்றைக்கு நம்ம ட்ரிபிள் குரோஷெட் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்லிப் நாட் இப்படி நீடில் சுற்றியும் போடலாம். நூலை கிராஸாக வச்சுட்டு நீடில் உள்ளே விட்டு அந்த நூலை இழுக்கணும். இது ஒரு வகை டைப் ஸ்லிப் நாட். இன்னொரு வகை ஸ்லிப் நாட் இது. 1 2 இது ட்ரிபிள் குரோஷெட் போட போகிறோம் இன்றைக்கி. செயின் போட்டு, எது போட்டாலும் செயின் போட்டு தான் போடணும். செயின் போட்டு சிங்கிள் குரோஷெட் போட்டோம், செயின் போட்டு டபுள் குரோஷெட் போட்டோம், செயின் போட்டு ஆஃப் டபுள் குரோஷெட் போட்டோம். இப்போது செயின் போட்டு ட்ரிபிள் குரோஷெட் போட போகிறோம். இப்போது 15 செயின் போட்டுட்டேன். இப்போ 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ஃபோர்த்து செயினில் விட்டு 3 லூப் வரும். இது ட்ரிபிள் குரோஷெட், இது டபுள் குரோஷெட். இப்போ நம்ம போட போகிறது ட்ரிபிள் குரோஷெட். 2 தடவை சுற்றணும். தேர்டு ஃபோர்த்து லூப்பில் விட்டு ஒரு தடவை, இன்னொரு தடவை, அப்புறம் இன்னொரு தடவை. இதுதான் ட்ரிபிள் குரோஷெட். இப்போ நூலை சுற்றிட்டு 2 தடவை சுற்றிக்கணும் நூலை. 3 லூப்ஸ் வரும். ஒரு தடவை, 2 தடவை, அப்புறம் ஒரு தடவை, 3 முறை வரும் இந்த ஸ்டிச்சு. ட்ரிபிள் குரோஷெட் 3 லூப் வரும். 3 தடவை சுற்றும் போது 3 லூப்ஸ் வரும். 1 டைம், 2nd டைம், 3rd டைம் ட்ரிபிள் குரோஷெட். ஏற்கனவே ஒரு லூப் இருக்கும், நீங்கள் 2 தடவை சுற்றிக்கணும். ஒன் 2. இப்போ செயின்குள்ளே இருக்கணும். முதல்ல ஒரு 2, செகண்ட் ஒரு 2 லூப்ஸ், தேர்ட் ஒரு 2. The triple crochet. டபுள் குரோஷெட்டுக்கு ஒரு தடவை சுற்றினா போதும். ட்ரிபிள் குரோஷெட்டுக்கு 2 தடவை நூல் சுற்றிக்கணும். முதல்ல இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பழகிட்டிங்கன்னா குரோஷெட் ரொம்ப ஈஸி.
உங்களுக்கு தேவையான போது தேவையான ஸ்டிச்சை போட்டுக்கலாம். ஒன், டூ, த்ரீ. இது சால்வை போடும்போது போட்டுக்கலாம், பிளாங்கெட்டுக்கு போட்டுக்கலாம், ஃப்ளவர்ஸ் கூட சில பெட்டல் லாங்காக வேணும்னா போட்டுக்கலாம். பூ இதழ்கள் பெருசாக வேணும்னா இந்த ட்ரிபிள் குரோஷே போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டு திருப்பணும். இன்னொரு 2 செயின் போட்டுக்கணும், எக்ஸ்ட்ரா 3 செயின் போட்டுக்கணும். ஒன், டூ, த்ரீ. திருப்பும்போது ஒரு செயின், திருப்பினதுக்கு பிறகு 3 செயின் போட்டுக்கணும். ட்ரிபிள் குரோஷே அப்போ தான் அந்த அளவுக்கு உயரம் வரும். ஒன், டூ, த்ரீ. கீழே 2 விரலில் வந்து அந்த செயினை பிடிச்சிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும், ஈவனாகவும் வரும். லைனாக நம்ம போடணும். ஒரு விரல் வந்து நூலை பிடிச்சிக்கும், 2 விரல் செயின் கிட்ட வச்சுக்கோங்க. ஸ்லோவாக போட்டு பழகிக்கங்க. இப்போ இந்த லைன் முடிய போகுது. ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு 3 செயின் போடணும். ஏன்னா ட்ரிபிள் குரோஷே அந்த லென்த்துக்கு கரெக்டாக வரும். 3 லூப் வரா மாதிரி 2 தடவை சுற்றிக்கணும். ஒன், டூ, த்ரீ. இந்த ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் தான் முக்கியம்.
நீங்கள் போட்டு ஒரு உள்ளன் க்ரோஷெட் நீடில் சிசர் வாங்கி வச்சுட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா எது வேணால் நீங்கள் போடலாம். பேசிக் ஸ்டிச்சஸ் ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையாக போட்டு கற்றுக்கங்க. நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு செயின் எல்லாம் தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன். அந்த 5 செயினும் இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் போட்டு பழகிக்கங்க. தனித்தனியாக நான் போட்டு காட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எல்லா செயினும் எப்படி போடணுன்றது. திருப்பிட்டு 3 செயின் போடணும். ஃபஸ்ட்டு செயின் அந்த செயின் போட்ட லூப்லேயே விடணும். அப்போ தான் சைடு பூரா ஈவன் கரெக்டாக வரும், ஒரே மாதிரி வரும். நம்ம ஒரு தடவை திருப்பி பார்க்கணும், எல்லா செயினையும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு. நான் சொல்லித்தரது உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். ட்ரிபிள் க்ரோஷெட்.